ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வித்தியாசமான ஒரு வீடியோ தான். அதை முடிய வளர வைக்கக்கூடிய ஆனியன் ஆயில் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட தமிழ் பியூட்டி கேர் சேனலில் ஆல்ரெடி ஆனியன் ஆயில் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து ஹேர் வளர்றதுக்காக இருக்கும். இது வந்து வழுக்கத்தலையில் வளர வைக்கக்கூடிய ஆனியன் ஆயில். ஓகேவா? நிறைய பேர் வந்து வழுக்கத்தலையில முடி வளர வைக்க ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட், ஏகப்பட்ட ஹேர் ஆயில் நிறைய செலவழிக்கிறாங்க. இதுக்காண்டி இது எதுவுமே பண்ண வேணாம். நம்ம வீட்டில இருந்தே ஒரு பெஸ்டான ஹேர் ஆயில் நம்ம கையாலே ரெடி பண்ணலாம். வாங்க இந்த வீடியோல அது எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்க இன்னும் தமிழ் பியூட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆயிடும். அடுத்து வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிரும். இந்த ஆனியன்ங்கிறது முடிய வளர வைக்கக்கூடிய எல்லா சத்துமே வந்து இந்த ஆனியன்ல இருக்கு. கண்டிப்பா இந்த ஆனியன் ஆயில் வந்து உங்களோட ஹேர்ல வந்து உங்களோட தலையில வந்து முடியை கண்டிப்பாவே வளர வைக்கும். இந்த வெங்காய எண்ணெயை வாரத்துக்கு 2 தடவை பயன்படுத்தி நீங்க தலையை வாஷ் பண்ணாலே போதும். கண்டிப்பா முடி உதிர்வு, முடி வளர வைக்கும். ஹேர்ல வேற என்னென்ன ப்ராப்ளம் எல்லாமே லிஸ்ட் போயிட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளம்க்கு எல்லாமே இந்த ஆனியன் ஆயில் வந்து கியூர் பண்ணி கொடுக்கும். முக்கியமானது பொடுகு பிரச்சனை இது கண்டிப்பாவே கியூர் பண்ணிடும். முடியோட அடர்த்தி கம்மியா இருந்துச்சுனாலும் இது உங்களுக்கு அடர்த்தியா வளர வச்சு கொடுக்கும். முடியோட நீளமும் அதிகமாகும். வெள்ளை முடி இருந்தாலும் அவங்களும் இந்த ஆனியன் ஆயில் அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெள்ளை முடியை வந்து ஆனியன் ஆயில் கியூர் பண்ணி கொடுத்துரும். பேன் தொல்லை இருந்தாலும் உங்களுக்கு அதையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம். இந்த ஆனியன் ஆயிலுக்கு தேங்காய் எண்ணெய் 250 ml எடுத்துக்கோங்க. வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை 1 கப் எடுத்துக்கோங்க. ஆமணக்கு எண்ணெய் அதாவது விளக்கெண்ணெய், அடுத்து ஆலிவ் ஆயில். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி லைட்டா சிம்லே வச்சு கொதிக்க விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நறுக்கிய வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணுங்க. இதோட கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் விளக்கெண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயில் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஆற விட்டு வடிகட்டி தான் நம்ம தலைக்கு யூஸ் பண்ணணும். இந்த 2 எண்ணெயும் கலந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறமா நீங்க இறக்கிடலாம். நல்லா ஆற விட்டுருங்க. ஆற வச்சுட்டு வடிகட்டுங்க. வாரத்துக்கு 2 அல்லது 3 தடவை இந்த ஹேர் ஆயில உங்களோட ஹேர்ல அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடி வந்து வழுக்கத்தலையில கூட நல்லாவே வளரும். இது வழுக்கத்தலை இருக்கிறவங்க மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கண்டிப்பா எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை. எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஹேர் ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் இது கியூர் பண்ணி கொடுக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வழுக்கத்தலையில கூட முடிய வளர வைக்கக்கூடிய ஒரு ஆனியன் ஆயில் எப்படி பண்றதுன்ட்டு பார்த்துட்டோம். கண்டிப்பா இதை எல்லாருமே வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நாங்க அப்லோட் பண்றப்பலாம் உங்களுக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் நாங்க எந்த மாதிரி வீடியோ போடணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். இந்த வீடியோல சொன்ன கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாம இருக்கலாம். உங்களோட ஃப்ரெண்டுக்கு இது ஒரு அத்தியாவசிய தேவையா இருக்கலாம். அதனால இந்த வீடியோ கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க Facebookலயோ ட்விட்டர்லயோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க.